ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி தாங்க. முடவன் ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆட்டுக்காலுங்கவும் ஏதோ ஆட்டோட காலுன்னு நினைக்காதீங்க, இது ஒரு கிழங்கு வகை தான். இது மலைப்பகுதிகளில் தாங்க அதிகமாக கிடைக்கும். ஏற்காடு, மூணாறு, குற்றாலம் இந்த மாதிரி பகுதிகளில் மலை இடுக்குகளில் தான் இது அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் முன்னெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நல்லாவே கிடைக்குதுங்க. இப்போ சிட்டிக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ரோட்டோரங்கள்லாம் இந்த கிழங்கு வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயுமே அங்கேருந்து தாங்க கொண்டு இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் இது விளையாது. மலைப்பகுதிகளில் தான் இது இருக்கும். இது கால் வலின்னு மொட்டையாக சொன்னால் பத்தாதுங்க. இதுக்கு 4000 நோய்களுக்கு இது நிவாரணம் கொடுக்குதுங்க. மூட்டு வலி, நரம்பு பிரச்சனைகள், திசு பிரச்சனை, அந்த கால்சியம் இருக்கு இல்லையா, அந்த தசை பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இது நிவாரணம் கொடுக்குது. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க அந்த கிழங்கு. இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே ஷேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். மேலெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக முடியாக இருக்கும். இதை தோலை சீவிட்டு தான் நம்ம சமைக்கணும். இது பார்க்குறதுக்கு இப்படி கட்டை மாதிரி இருக்கே, ஆட்டுக்கால் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா வெட்டுறதுக்கெலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வெட்டுறதுக்கு. இதை நம்ம தோலை சீவிட்டு தான் சமைக்கணும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி, மரவள்ளி கிழங்கு மாதிரி மாவு மாதிரி இருக்குமானா அந்த மாதிரி மாவு பதத்தில் இருக்காது. நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா பனங்கிழங்கு சாப்பிட்டா எப்படி ஒரு சக்கை மாதிரி வருமோ அதே மாதிரி மென்று சாப்பிட்டா சக்கை சக்கையாக வருங்க. இந்த கிழங்கை நான் நறுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறேன். நீங்கள் பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி கூட சூப்பு செய்யலாம். நம்ம பனங்கிழங்கு மாதிரி நாராக இருக்கிறனால நம்ம வடிகட்டிட்டு தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது கூட சேர்த்து செய்கிற பொருளுமே நம்ம வடிகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இது என்ன கிழங்கு தானே, மென்று சக்கையாக கூட துப்பிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ உடச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குதுன்னு. இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கிறலாம். இதை வாங்கிட்டிங்கன்னா, நிறைய வாங்கிட்டிங்கன்னா உடனே சமைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு துணியில் ஈர துணியில் சுற்றி வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த துணியை ஈரம் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் செஞ்சுக்கலாம். அதையும் விட நீங்கள் அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா இது போல் தோலை சீவிட்டு நல்லா காய வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போல்லாம் சூப்பு தேவையோ நீங்கள் அப்போல்லாம் அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் நறுக்கி எடுத்துட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் அளவுக்கு சூப்பு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எல்லா கிழங்கையும் இது போல் நறுக்கிட்டு தேவையான பொருளாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இந்த கிழங்கு இது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வடிகட்டும் போது அந்த வெங்காயம் தக்காளியோட திப்பியெல்லாம் அப்படி நின்று நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். சின்ன வெங்காயத்துலாம் எவ்வளோ சத்து இருக்குது, விலை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அது வடிகட்டும் போது வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் மொத்தமாகவே போட்டு இதை கொதிக்க விட போகிறேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆட்டுக்கால் எப்படி சமைப்போமோ அதே போல் மசாலா கொடுத்தாங்க நான் சமைக்க போகிறேன். நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் சிம்பிளாக எப்போவும் சாதாரண நம்ம சூப்பு செய்கிற மாதிரி கொதிக்க விட்டு நீங்கள் மேலே மிளகுத்தூள், மல்லித்தூள் தூவி கூட நீங்கள் குடிச்சிக்கிறலாம். நான் இன்றைக்கி இதை ஆட்டுக்கால் எப்படி செய்வோமோ அதே போல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம இந்த கிழங்கையும் சேர்த்துடலாம். கிழங்கை கட் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ இந்த கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இது கூடவே வதக்கி விட்டுறலாம். கிழங்கு நல்லா வெந்து வருங்க. சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சக்கையாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் நம்ம மென்று சாப்பிடலாம் தாராளமாக. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு இது கூட நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு வெந்து அதில் இருக்கிற சாரெலாம் நமக்கு இறங்கணும். அதனால் நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சூப்புக்கு நான் காரம் அதிகமாக வைக்கலைங்க. 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க கரம் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள்லேயே நமக்கு காரம் இருக்கும். கடைசியில் நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்ப்போம். அதனால் இந்த காரம் போதும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வற்றி வரணும். அதனால் நல்லா வற்ற விட்டுருவோம்.
உப்பு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்ப்போம். அதனால் சூப்புக்கு கட்டாயம் மிளகுத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் மிளகுத்தூள் சேர்க்கறனால இந்த காரம் எனக்கு போதும். பாருங்கள், இப்போ இது இப்படியே நம்ம வந்து இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம். அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம சூப்பாக சாப்பிட்லாங்க. நம்ம காய்கறி சூப்பெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே போல் அப்படியே சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்காயெல்லாம் மென்று சாப்பிடுவாங்க பாருங்கள் சிலர், அந்த மாதிரி இந்த கிழங்கு கூட நீங்கள் மென்று திங்கலாங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பாக காய்ச்ச உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி அது கூட இந்த கிழங்கையும் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி கொதிக்க வைக்கலாம். அப்பயுமே தண்ணி அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த சாறு இறங்கும். அப்பயுமே அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதை நம்ம வடிகட்டிட்டு தான் குடிக்கணும். சூப்பாக குடிக்காத பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாறை மட்டும் எடுத்து நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற்றி கொடுக்கலாங்க. நான் வந்து இதை சாப்பாட்டுக்கே ஊற்றி சாப்பிட்டேன். உண்மையிலே ஒரு மட்டன் சூப்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே நல்ல நல்ல பொருள் தான். சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தூக்கி போடுற பொருளே கிடையாது. அதனால் அப்படியே சாதத்தில் இட்லி தோசையில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து மிளகும் ஜீரகமும் சேர்ந்த தூள் வந்து நான் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நிறையா கொத்தமல்லி தழை தூவிட்டு சூட்டோடு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு கால் வலி போகலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதில் வந்து எல்லாமே சத்து இருக்குது. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிட்டா தாங்க அதோட பலன் கிடைக்கும். அதிகமாக இப்போ எல்லாருக்குமே கால் வலி இருக்குது. அதனால் இந்த கிழங்கை வாங்கி நீங்கள் வந்து பவுடராக பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு 2 முறை தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கால் வலி குறையும்னு நானுமே நம்புகிறேன். இந்த கிழங்குக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்கங்க, முடவன் ஆட்டுக்காலுக்கு ஆசைப்படலாமா அப்படிம்பாங்க. முடம்னா வந்து ஊனம்னு இன்னொரு பேர் இருக்குது, அது எனக்கு தெரியும். அப்புறம் முடவன் ஆட்டுக்கால் தான் முடவாட்டுக்கால்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடவன் ஆட்டுக்காலுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்குமே தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்லிட்டு போங்க. கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மட்டனில் ஆட்டுக்கால் சூப்பு, மட்டன் எலும்பு சூப்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் நல்ல மருத்துவ குணம் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த முடவாட்டு கிழங்கு சூப் எடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற அதே சத்துக்கள் இதுவுமே இதுலேயுமே இருக்குது. சுவையுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த சூப்பை எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. முடவாட்டு கிழங்கு வச்சு சுவையான சூப்பு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னும் நிறையா ஹெல்த்தியான சுவையான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு அதை விட வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.